வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனினா அங்க ஹோஸ்ட் மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் எபிசோட் 10 ஃபினாலே ஃபைனலா ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் உண்மையிலே இந்த எபிசோட்ல தான் நம்ம காட்ஸிலா வரைக்கும் சம்பவம் செஞ்சிருந்தாங்க. 10வது கோடைக்கு இந்த எபிசோடு எண்ட்ல தலைவனை வேற காமிச்சிருக்காங்க. ஸோ டீம் காஜலாவா டீம் காங்காடிங்க ரெண்டு பேருமே இந்த எபிசோட்ல காமிச்சது ரொம்ப தரமா இருந்துச்சு. பட் இந்த எபிசோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க செட் ஆகி இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கலா காஜலா வர்சஸ் காங்குக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நடக்குது. ஸோ அந்த சீரிஸ் முழுக்கவே 2015 ஆரம்பிச்சு காஜலா வர்சஸ் காங்குக்கு நடுவில் தான் ஃபிக்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டைம் லைன்ல பெரிய கன்ஃபியூஷன் இல்லைனாலும் ஆல் எர்த் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, அது என்ன மாதிரி இடம்ங்கிறத இந்த இடத்துல சில பல இடங்களை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வரப்போற காஜலா எக்ஸ் காங்ல இது இன்னும் தெளிவாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையில இந்த சீசன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீசனை பார்த்தவங்க எல்லாருமே தாச்சா மறக்க வைக்கல காம்புங்க. இப்போதைக்கு இந்த எபிசோட் 10 முழுசா அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பனிங் இந்த பக்கம் நம்ம கேக்கோ ஆக்சுவலா கேட்ட காப்பாத்திருப்பாங்களா அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கேட் வந்து நம்ம ஷாக்ல இருக்காங்க. கேக்கோ உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்ல இருக்க அதே சமயத்தில் கேக்கோக்கு இவங்க யாருன்னு தெரியல. கேக்கோ கடந்த ஒரு 57 நாட்களா தான் நான் இங்க மாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஹாலோயர்த்தில் ஒவ்வொரு நாளும் சர்ஃபேஸியத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு சமம். ஸோ ஹாலோயர்த்தில் ஒரு நாள்னா சர்ஃபேஸில் ஒரு வருஷம். அந்த மாதிரி தோராயமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கேக்கோவை பார்த்தா நம்ம கேட் வந்து ஷாக்ல இருந்தாலும் கேக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க என்னை காப்பாற்ற வந்து அந்த ரெட்கான் மிஷன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹாலோயர்த்திலிருந்து ஏகப்பட்ட ரொம்ப கன்சிஸ்டன்டான மெமரிஸ் ஆர் சிக்னல்ஸ் வந்து வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த ப்ரீவியஸாக டீம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார்ல. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம கேக்கோ இந்த இடத்துல இருந்து ஹாலோயர்த்துல இருந்து அனுப்பின அந்த சிக்னல்ஸ் தான். ஸோ டெக்னிக்கலா வெளி உலகத்துக்கு சிக்னல் அனுப்பி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம கேட்டு இந்த பக்கம் கேட்கவா காப்பாற்ற வந்தவன் தான் நினைக்கிறாங்க. பட் கேட்டு வந்து நான் உங்களை காப்பாற்றலாம் வரல, இந்த இடத்துல விழுந்துட்டேன், நான் என் கூடவே 2-3 பேர் வந்தாங்க, அவங்க எங்கன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஷாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உளர ஆரம்பிக்கிறாங்க. கேக்கோ தான் இந்த பக்கம் கேட்ட காம் டவுன் பண்ணி ஆப்போசிட் எண்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. ஹாலோயர்த்துல இது எல்லாமே நடந்துட்டு இருக்க சர்ஃபேஸ் செட்ல நம்ம கென்டாரோ ஃபைனலா இந்த பக்கம் அவங்க அப்பாவை மீட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவங்க அப்பா வந்து கேட்ட என்னால் தான் நான் எழுந்துட்டேன், ஸோ இது தொடர்ந்து நான் கேட்ட கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா இந்த ஹாலோயர்த் பத்தின ரிசர்ச்சை அதிகப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸை டெவலப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, அதாவது இந்த மிஷன்ல என் கூட ஒன்னா சேருவியா அப்படிங்கிற மாதிரி கென்டாரோ கிட்ட நம்ம ஹிரோஷி ஹெல்ப் கேட்கிறாரு. பட் கென்டாரோ ஆப்வியஸா நீங்க 2 குடும்பத்தை எதுக்கு வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கான பதில நீங்க சொல்ற வரைக்கும் நான் உங்க கூட ஒன்னா சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முகத்துல லட்சம் வந்து சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹிரோஷியை பார்த்தா அவருடைய இந்த கென்டாரோ அம்மா, அதாவது ஹிரோஷியோட வைஃப், நீங்க எனக்கு துரோகம் பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, கென்டாரோ நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெட்டிங் ரிங்கே கழட்டி கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த லிட்டரலா நம்ம ஹிரோஷியா அவங்க தலைமொழிக்கிட்டாங்க தான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம கென்டாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷி கூட ஒன்னா சேர்றதுக்கான ஐடியாவே இல்ல. பட் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம டீம் வந்து இந்த பக்கம் கென்டாரோ கிட்ட ஹெல்ப் கேட்க வராரு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த மாதிரி 3 பேர் அந்த ஹாலோயர்த்துக்குள்ள விழுந்துட்டாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றினா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்க எல்லாருமே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி டீம் மொனார்க்கோட ஹெட் வெர்டோசா கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் வெர்டோசாக்கு அந்த 3 உயிர்களை பத்தி கவலையே கிடையாது. ஸோ இந்த சிக்னல் எங்கிருந்து வந்துச்சு, இந்த சிக்னல் அனுப்பினவங்க எல்லாருமே ஹாலோயர்த்தில் உயிரோட தான் இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த எண்ணமே டெக்னிக்கலா வெர்டோசாக்கு இல்லை. ஸோ அதனால நான் இனிமே மொனார்க்கில் வேலை செய்ய மாட்டேங்கிற மாதிரி டீமுமே டுவால் மாதிரி அந்த மொனார்க்ல இருந்து வெளியில வந்து நம்ம கென்டாரோ கிட்ட அந்த சிக்னலை காமிச்சு அதன் மூலமா ஹிரோஷியை கான்டாக்ட் பண்ண பிளான் பண்றாரு. ஹிரோஷி கிட்ட காமா சிக்னல் இந்த சில ஹாலோ பாயிண்ட்ல இருந்து அதிகமா வந்துட்டு இருக்கு, அது முக்கியமா கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பாசிபிளி அந்த சிக்னலை அனுப்புறது கேக்கோவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹிரோஷி ஃபர்ஸ்ட் சம காண்டாவராரு, எங்க அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது, இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம கென்டாரோ உங்க மிஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ண கேட்டீங்களா, கண்டிப்பா அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய சிஸ்டரை கண்டுபிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி இப்போதைக்கு ஹிரோஷி அண்ட் நம்ம கென்டாரோ ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண பிளான் பண்றாங்க. பட் அந்த இடத்துல ஹிரோஷி கண்டிப்பா இந்த இடத்துல மொனார்க் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ என் பிளானை ஒர்க் அவுட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா சில செலவுகள் ஆக தான் செய்யும், அந்த செலவை யார்ப்பா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீம் அதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, மேபி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கல. வேற யாருங்க, ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸா டீம் அதே மாதிரி கேட்டு இவங்க எல்லாருமே அந்த ஏபெக்ஸ் பழைய கம்பெனி வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இப்போதைக்கு ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் சொல்லி தங்க பேரையே மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்க டெக்னிக்கலா மெக்காகாஜிலா கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் பாசிபிளி டீம் ஹிரோஷி மூலமா ஹெல்ப் கேட்க போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் இப்போதைக்கு கேட் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டமே நடந்துட்டு இருக்கேன். அதுவே இப்போதைக்கு ஹாலோ எர்த்துல கேட் எப்படியோ மேவ கண்டுபிடிச்சிடுறாங்க. பின்னாடி நம்ம லீஷாவும் வராங்க. லீஷாக்கு கேக்கோ இருக்க விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ கேக்கோ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு இப்போ வயசாயிடுச்சுல. ஸோ அதனால ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எந்த ஒரு உண்மையுமே போட்டு உடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேக்கோக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீ 57 நாட்கள் இங்க மாட்டிருக்கனா, கரெக்டா 50லேருந்து 60 வருஷங்கள் சர்ஃபேஸ் எர்த்ல போயிருக்கணும். நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இப்போ நீ இங்கே 1957-58 மாட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே சர்ஃபேஸத்தில் 2015 நடந்துட்டு இருக்கு. எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த லுக்கை வெளிப்படுத்த கேக்கோ செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களால இதை அக்செப்டே பண்ண முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்கே 2 மாதம் கிட்ட தானே மாட்டிட்டு இருந்தேன், மேலே இவ்வளோ நாட்கள் போயிடுச்சா, இதுக்கு கண்டிப்பாக அந்த ஹை கிராவிடேஷன் தான் பாசிபிளி காரணமாக இருக்கணும்னு சொல்லி லைட்டாக அந்த பிளாக் ஹோல் தியரி இதுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹாலோ எர்த்துங்கிறது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக கட்டாக புரியல. பட் லீஷா இந்த எபிசோட்ல மென்ஷன் பண்ணதை வச்சு
வச்சு பார்க்கும்போது இது நம்ம பூமிக்குள்ள இருக்க பூமி கிடையாதுப்பா, வேற ஒரு இடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வராங்களோ என்னமோ. ஐ மீன் கம்ப்ளீட்டா செப்பரேட் ரெல்முங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபைனலா இவங்க எல்லாருமே தப்பிக்கிற அந்த சீக்வன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா மோர்லைக் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அந்த குவாண்டம் ரெல்ம்ல தப்பி பாய்க்கல அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அதுக்காக நான் குவாண்டம் ரெல்ம்னு சொல்ல வரல, அது இந்த வார்ம் ஹோல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம பூமியில இருக்க அந்த சில ஹாலோ எர்த் டனல்ஸ் எல்லாமே இந்த வேற ஒரு டைட்டன் பிளானட்டுக்கு போறதுக்கான ஒரு வார்ம் ஹோல தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் அப்படிதான் லீஷா சொல்றாரு. நம்ம ஒரு ஓட்டைக்குள்ள குதிக்கல, நம்ம ஒரு பாதை வழியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாரு. ஸோ விச் மீன்ஸ் ஹாலோ எர்த் குட் பி அ டிஃப்ரெண்ட் ரெல்மா இருக்கணும். இந்த இடத்துல லீஷாக்கு வயசான விஷயத்தையே நம்ம கேக்கோவில் அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் ஹிரோஷி உயிரோட தான் இருக்கான், ஹிரோஷியோட புள்ள தான் நாங்க, கேக்கோ பாட்டி உங்க பேத்தி தான் நாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேக்கோவுக்கு இன்னும் அதிகமான ஷாக் ஆயிருது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு செகண்ட் உடஞ்சிடுறாங்க. பில்ட்ராண்டா ஒரு பக்கம் செத்துட்டாரு, அதே மாதிரி ஆப்வியஸா இவருடைய பையனுமே அம்மா இல்லாம வளர்ந்துருக்கான். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது தானே. பட் இப்போதைக்கு இங்கேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பா நம்ம கேக்கோ இந்த ஹாலியர்ல இருந்து சிக்னல் அனுப்புனாங்களே அந்த மிஷினை வச்சு மட்டும் தான் தப்பிக்க முடியும். நம்மளால டைரக்டா ஒரு டனலை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த டனலை ஆக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு மிருகம், அதாவது டைட்டன் தேவைப்படும். அந்த டைட்டனை இந்த காமா சிக்னல் மூலியமா நம்ம கூப்பிட்டு அதன் வழியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த காமா சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோ காமிக்கிறாங்க. இது அப்புறம் இங்கே வந்துச்சு நீங்க கேட்கறதுன்னு புரியுது. போன எபிசோட்ல தானே காமிச்சிருப்பாங்க. நம்ம லீஷா இந்த பூமிக்கு வந்து பார்த்திருக்காரு, அவர் கூடவே இந்த காமா சிமுலேட்டருமே இங்க வந்திருக்கு. அதை தான் மாடிஃபை பண்ணி நம்ம கேக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதை திரும்ப காமா சிமுலேட்டராகவே மாற்றி ஏதாவது ஒரு டைட்டனை அந்த ஹாலியர்த்துக்கு வர வைக்கிறது தான் பிளானாக இருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல ஆப்வியஸ் அந்த ஹாலியர் டனல் கிட்ட இந்த காமா சிமுலேட்டர் கூட்டு போகணும். ஏதோ மயானத்துக்கு கூட்டு போற மாதிரி தோல்ல சுமந்துட்டு போறாங்க அந்த காமா சிமுலேட்டர். போற வழியில நம்ம கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த இடம் பார்க்கறதுக்கு பூமி போலவே இருக்கே, இது வேற ஒரு ஹாலோ எர்த்துன்னு சொன்னா அதே பூமி போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம லீஷா நம்ம பூமியில இருக்க சில விஷயங்களும் இந்த பீஸ்டோட உலகமும் ஆல்மோஸ்ட் லைக் ஒன்னா மர்ஜ் ஆகியிருக்கு. அதனால தான் பூமியில இருக்க சில விஷயங்களும் உங்களால இங்க பார்க்க முடியுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ பீஸ்ட் உலகம்னு ஒன்று தனியா இருக்கு, அது இந்த பூமியோட உலகத்தோட ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகி மர்ஜ் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல அவங்களால லைக் சுவாசிக்கவும் முடியுது. அதே மாதிரி கிராவிட்டியுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற காட்சில எக்ஸ் காங்ல இன்னும் ஹாலோ எர்த்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இப்போ வரைக்குமே ஹாலோ எர்த் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பட் எப்படியோ அந்த காமா சிமுலேட்டரை இப்போதைக்கு அந்த ஹாலோ டனல் இருக்க இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க நம்ம லீஷா அந்த ப்ராஜெக்ட் டைம் லூப் மூலியமா ஒரு ஷிப்ல இங்க இறங்கி இருப்பார்ல, அந்த ஷிப்பும் இன்டாக்டா தான் இருக்கு. ஸோ எல்லாருமே உள்ளே ஏறி உட்காருங்க. இந்த காமா சிமுலேட்டர் ஆன் பண்ண உடனே ஆப்வியஸா அந்த டனல் வழியா ஒரு மான்ஸ்டர் வெளில வரும். அந்த மான்ஸ்டரோட அந்த ஓப்பனிங் வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்கிற ஒரு பிளானை போட்டு இப்போதைக்கு எல்லாருமே அந்த ஷிப்புக்குள்ள ஏறி உட்காந்துருக்காங்க. சிமுலேட்டரும் ஆன் பண்ணப்படுது. பட் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த டனலுக்குள்ள இருந்த மான்ஸ்டர் வரல. டனலுக்கு வெளியில இருக்க இங்க இருக்க மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமா சிமுலேட்டருக்கு அட்ராக்ட் ஆகி அங்கே வந்துடுது. ஸோ வேற எது ஆப்வியஸா அந்த டிராகன் லைக் மான்ஸ்டர் தான். ஸோ அது இறங்கி இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் காமா சிமுலேட்டர் ஒரு இடத்த டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால இங்கேருந்து தப்பிக்க முடியாது. அந்த காமா சிமுலேட்டர் மூலியமா திரும்ப ஒரு மான்ஸ்டரை உள்ள இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம லீஷா வெளியில இறங்கி காமா சிமுலேட்டரை ரெடி பண்ண அந்த டனல் ஓப்பன் ஆகுது. மிக பிரமாண்டமாக ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து வந்தது யார் தெரியுமா? ஆப்வியஸாக நம்ம தலைவன் காட்ஸிலா. ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த காட்ஸிலா வெர்சஸ் அந்த டிராகன் மான்ஸ்டர் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே இந்த ஃபைட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 minutes தான் நடக்கும். பட் செம்ம குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம காட்ஸிலாவை செம்ம அஜைலா சண்டேல கெத்து காமிக்கிற மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க. இது டெக்னிக்கலாக நம்ம காட்ஸிலா காங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஃபைட் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் காட்ஸிலா வெர்சஸ் காங்கிற ஒரு ஃபைட்டை அரங்கேறணும். ஸோ அதுக்கு முன்னாடி காட்ஸிலா இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்கிறத தெளிவாகவே இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அந்த டிராகன் லைக் மான்ஸ்டர் இந்த காட்ஸிலாவோட கண்ணை நோண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எச்சலாம் தூப்புது. ஆசிட் எச்சன்னு நினைச்சேன், பட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மூஞ்சில எச்ச துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் காட்ஸிலா அந்த மான்ஸ்டரை பிரிச்சு மேய்துங்க. பெரிய எஃபர்ட்லாம் ஒன்றும் போடவே இல்லை. லிட்டரலாக ஒரு கையை பிரிச்சு எரிஞ்சு அந்த மான்ஸ்டரை அப்படியே அந்த டனல் பக்கம் தூக்கி போட அந்த டனல் இப்போதைக்கு அகைன் ஒரு போர்ட்டல் மாதிரி ஆக்சஸ் ஆகி சுற்றி இருக்க எல்லாத்தையுமே உள்ள இழுக்குது. ஆப்வியஸாக நம்ம காட்ஸிலாவாவது இழுக்க முடியாது தான். பட் காட்ஸிலாவை தாண்டி மற்றவங்க எல்லாருமே உள்ள இருக்க. இப்போ எப்படியோ நம்ம லீஷா அந்த பாட்டுக்குள்ளே போய் ஆகணும். பட் அவரால் டைமுக்கு மேக் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்க வந்து பார்த்தீங்கன்னா லீஷாவை ஹோல்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் லீஷா நான் உங்களை திரும்ப இங்கே இழுத்துடுவேன் போல. ஸோ அதனால் என்னை கை விட்டுட்டு உன்னை பார்த்ததில் சந்தோஷம், திரும்ப மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம கேட் அண்ட் மே இவங்க 3 பேரை மட்டும் அந்த டனல் வழியா திரும்ப பூமிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ லீஷா இப்போதைக்கு ஹாலோ எர்த்தில் மாட்டிருக்காரு. அவர் சாகல, ஸ்டில் ஹாலோ எர்த்தில் அவர் உயிரோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி சீசன் 2 வரும் நம்புறாங்க. பாசிபிளி சீசன் 2 வந்துச்சுன்னா லீஷாவை பேஸ் பண்ணி அப்படியே அந்த கதையை பில்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். ஸோ வியாட் ரசல் ஒரு எக்ஸ்பென்சிவான ஆக்டர் தான். ஸோ அவரை திரும்ப பூமிக்கு காமிச்சு சர்ஃபேஸில் அவர் உயிரோட இருக்க மாதிரி காமிச்சு அடுத்து வர போகிற படங்களை அவர் கேஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும். பட் இந்த இடத்துல இந்த லீஷா சாகும்போது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு மான்ஸ்டர்வர்ஸ் படங்களுமே இந்த ஹியூமன் எமோஷனுங்கிறது அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகியிருக்காது.
பட் இந்த இடத்துல லீஷாவோட அந்த கேரக்டர் சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, மொனார்க் எந்த அளவுக்கு பில் பண்ணி கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் லீஷா அகைன் சாகிற மாதிரி காமிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா மேபி மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2 ஒன்று வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம லீஷாவை தேடி போகிறது ஒரு தனி கதையாக அமைக்கப்படலாம். நல்லாயிருக்கும், அப்படி வந்தால் நல்லாயிருக்கும், காத்திருப்போம். ஸோ இந்த பக்கம் அவங்க 3 பேருமே கரெக்டாக ஏதோ ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணப்பட்ட இடத்துல தான் இறங்குறாங்க. ஐ மீன் ரேண்டமாக ஒரு இடத்துல இவங்களோட அந்த பாட் வந்து லேண்ட் ஆகலை. ஸோ எங்கே இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல டெக்னாலஜி வச்சு யாரோ ஒருத்தங்க இந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இங்கே வர வச்சுருக்காங்க. யாராக இருக்கும் எட்டி பார்த்தா அந்த இடத்துல நம்ம கென்டாரோ நிற்கிறப்பல கடந்த 2 வருஷங்களா உங்களை நாங்கள் ட்ராக் பண்ணி எப்படியோ ஃபைனலாக அங்கே கொண்டு வந்துட்டோம். இது 2017 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ 2017க்கு அவங்க லேண்ட் ஆகியிருக்காங்க. இந்த இடத்துல ஹிரோஷி கேட்ட பார்த்த சந்தோஷத்தில் இருக்கேன். பின்னாடி கேக்கோ அவங்க அம்மா சின்ன வயசில் மிஸ் ஆன அவங்க அம்மாவை பல வருஷங்கள் கழிச்சு இப்போதைக்கு ஹிரோஷி திரும்பவும் மீட் பண்ணுறாப்புல. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கேக்கோவோட ஹிரோஷிக்கு தான் வயசு அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லைக் ஒரு அம்மா பையனை அணைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆத்மாத்மான ஒரு ஹக்கிங் வந்து பார்த்தா காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல எப்படி தான் நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக பிரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. பிரெண்டா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஏபிஎஸ் சைபர்நெட்டிக்ஸோட ஹெட்டுங்கிற பற்றி அவங்க தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம மேக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகுது, திரும்ப என்ன தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டீம் இல்லை இவங்க கம்பெனி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இவங்களை வர வச்சது மொனார்க் கிடையாது, ஏபிஎஸ் சைபர்நெட்டிக்ஸ். எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல, தூரத்தில் தம்னு சத்தம் கேட்க யாரோ ஒருத்தவங்களை நோக்கி வரது மட்டும் கிளியராக கட்டாக புரியுது. எல்லாருமே உள்ளே வந்திருக்கேன், நம்மளை நோக்கி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தெரிச்சு அந்த இடத்துக்குள்ளே ஓடுறாங்க. வெளியில் ஜூம் பண்ணி பார்த்தா ஏபிஎஸ் சைபர்நெட்டிக்ஸ் இன் ஸ்கல் ஐலாண்டு சொல்லி காமிக்கப்படுது. அதாவது இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஸ்கல் ஐலாண்டில் தான் இருக்காங்க. தூரத்தில் நம்ம தலைவன் காங்கு பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்புல. ஸோ சின்னதாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈஸ்டர் எக் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் யோசிச்சு பாருங்க, காட்ஸில்லா vs காங் அப்போ ஆக்சுவலாக நம்ம காங்கை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தது மொனார்க் தான். அப்போவும் ஸ்கல் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெவி மழை இருக்க தான் செய்யும். பட் மொனார்க் ஆர்டிஃபிஷியலான ஒரு டோம் அமைச்சு அந்த இடத்துல நம்ம காங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஆறு காங்கை பற்றின ஒரு ஸ்டடியில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அங்கே எங்கேயுமே ஏபெக்ஸ் இருந்த மாதிரி காமிக்கவே படலை. மொனார்க் கட்டுப்பாட்டில் தான் காங் இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி ஏபெக்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதான் செய்து. ஏபெக்ஸ் பேபி இந்த இடத்துல நம்ம காங்கை ஸ்டடி பண்ண வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் இப்போ வரப்போகிற காட்ஸில்லா எக்ஸ் காங் அப்போ நம்ம காங் கையில் ஒரு வித்தியாசமான அந்த க்ளவுஸ் இருக்குல்ல, பீஸ்ட் க்ளவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த க்ளவுஸை ரெடி பண்ணி கொடுத்ததே ஏபெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ் தானா. ஸோ ப்ரீவியஸ் படத்தில் எப்படி நம்ம காட்ஸில்லாவை ஸ்டடி பண்ணி இந்த மெக்கா காட்ஸில்லாவை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி பாசிபிளி மெக்கானிக் காங்கை நம்ம ஏபெக்ஸ் வந்து ஃபியூச்சரில் உருவாக்கலாம். அதுக்காக காங்கை ஸ்டடி பண்ண வந்திருக்காங்க போல. அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த பக்கம் நம்ம காங்குக்கு அந்த தண்டர் க்ளவுஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் பார்ப்போம் அது என்ன மாதிரி கூட்டு போகிறாங்கன்னு. பட் தலைவனோட என்ட்ரி தாறுமாறாக இருந்துச்சு. ஓரளவே சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹியூமன் கனெக்ஷனை நமக்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் காமிக்கப்பட்ட அந்த மான்ஸ்டர் சீக்வன்ஸ் எல்லாமே தரமான செய்க. ஓவராலாகவே எனக்கு இந்த சீசன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத ஒரு பிஹைண்ட் சீன் வந்து நம்ம கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸை இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியல. சீசன் 2 வந்தால் நல்லா தான் இருக்கும். லீஷாக்கு என்னாச்சுன்னு புரியல. பார்ப்போம், காத்திருப்போம் சீசன் 2 வரதா இல்லைன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரிஸ் பற்றி? உங்கள் தாட்ஸை மறக்க வைக்கலாம், காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பெற்று எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.